நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் குமரஞ்சாலத்து பகுதியில் தெக்குப்பாளையங்கிற ஊரில் வாய்க்கால் ஓரங்களில் மருத்துவ கழிவுகள், அதாவது சாதாரண மருத்துவ கழிவுகள் இல்லைங்க, HIV, எய்ட்ஸ் போன்ற மிகப்பெரிய கொடூரமான நோய் கொண்ட மருத்துவ கழிவுகள், அது ரத்த நாளங்களோடு இருக்குது. அதுவும் இல்லாமல் சர்ஜரி பண்ணக்கூடிய அந்த நரம்பு, அந்த ஊசி அது இருக்குது. இது ஏன் இருக்குதுன்னா, மருத்துவ கழிவுகள் வாய்க்கால் ஓரங்கள் கொட்டப்படுது. வாய்க்கால் அடித்து போகக்கூடிய சூழல் இருக்குது. ஆடு மாடுகள் அங்கே மேயப்படுது. மாணவர்கள் போகிறாங்க. குறிப்பாக அங்கே பஞ்சாயத்து அலுவலர் இருக்குது. பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இதை தொடர்ச்சியாக இப்படி போனாங்கன்னா அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும். இன்னொரு பற்றி அரசு மருத்துவக் கழிவு அல்ல, தனியார் மருத்துவத்துறையான மருத்துவக் கழிவு. இந்த மருந்து எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, எந்த மருத்துவமனைக்கு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணணும், அரசு ஆய்வு பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான இது இவ்வளோ ஊதி எப்படி ஏன் அவ்வளோ தேக்கி வச்சாங்க? அதாவது ஒரு நாளைக்கு 5 பேர் 10 பேர் எடுத்தால் அப்பக்கப்போ அப்புறப்படுத்தாமல் ஏன் தேக்கி வச்சு மொத்தமாக தேக்கி வச்சு கொண்டு அதுக்கு குட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஏன்னா தமிழ்நாட்டில் ஆற்று தண்ணி தான் சுத்தமாக நாசமாக போச்சுன்னு பார்த்தா குமரபாளையம் பள்ளிப்பாளையத்தில் இப்போ வாய்க்கால் வரக்கூடிய தண்ணியில் கூட இப்படி கொட்டி நாசம் பண்ணி இப்போ விலங்குகளுக்கும் மக்களுக்கும் இப்படி பாதிப்பு ஏற்படுத்துது. இந்த விளைவு நோயின்னு வந்தால் யார் பாதுகாக்கிறது? இன்னொன்று, இந்த மருத்துவமனை எந்த மருத்துவமனையும் ஆய்வு பண்ணணும். அப்புறம் கொட்டிகள் மீது உடனே நடவடிக்கை எடுக்கணும். மருத்துவமனையை சீல் வைக்கணும். அதாவது மருத்துவமனை உரிமத்தை ரத்து பண்ணணும். மருத்துவ துறையில் மருத்துவர் பார்க்குறாரு இல்லைங்களா, அவர் வேலையுமே ரத்து செய்யணும். அந்த மருத்துவ டாக்டருங்கிற இதை நீக்கிட்டு அவர் மருத்துவ பார்க்க தகுதியற்றோன்னு பண்ணணும். ஏன் தகுதியற்றோர்னா, கழிவுகளை முறையாக பயன்படுத்தாத மருத்துவத்துறை என்ன மருத்துவம் இருக்கும்? மருத்துவத்துறை சேவைத்துறையாக பார்க்குறோம். சேவைத்துறை இது சேவைத்துறை இல்லாமல் ஒரு என்ன பணம் போய்க்கூடிய ஒரு சமூகமாக மாறுது. போய் நோயாச்சும் நோய் மனிதன் மருத்துவமனைக்கு ஒரு சூழல் மறுக்குமா மாறினா இது எப்படி இருக்கும்? மருத்துவத்துறையா இல்லை அது நோயை உருவாக்கத்துறையாங்கிற கேள்வி வருது. அரசு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளோடு மாவட்ட ஆட்சியர்களும் அதிகாரிகளும் ஆய்வு செய்து நடவடிக்கை மாதிரி கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.